Mind, a gospel media communications. சென்ற வருஷம் ஒரு காரியம் தமிழகத்தை மாத்திரமல்ல இந்தியாவையே பரபரப்பாக மாற்றி போட்டது. அந்த காரியம் நீங்க உங்கள ஒருவேளை அநேகம் பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். 2012 என்கிற ஒரு தலைப்புல தமிழ்ல ஒரு திரைப்படம் வந்தது. அதை ருத்ரம்ன்ற பேர்ல எல்லா பக்கம் அந்த படத்தை பார்த்தாங்க. அந்த படத்தை பார்த்த அநேகர் பயந்து போனாங்க. என்ன 2012னா என்ன? இந்த 2012ல உலகம் ஒரு முடிவுக்குள்ளாக வருகிறது என்கிற ஒரு செய்தியை உள்ளடக்கிய ஒரு திரைப்படம் அது. அந்த படத்தை பார்த்தவங்க அநேகம் பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. பிரதர், இதெல்லாம் உண்மைதானா? நிஜமா இப்படி நடக்குமா? எதை வச்சு இப்படி படம் பண்றாங்க? படத்தை பார்க்குறப்போ எங்களுக்கு பயமே, ரொம்ப பயமா இருந்தது, தடுமாற்றமா இருந்தது, குழப்பமா இருந்ததுனால அநேகர் சொன்னாங்க. அந்த திரைப்படத்தின் ஸ்கிரிப்ட் அல்லது அதற்கான அடிப்படை பல விஞ்ஞான உண்மைகளை அடிப்படையாக கொண்டிருந்தது தான் பலருடைய கலகத்துக்கு ஒரு காரணம். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னா, அந்த பிரமிட் சிடியில் ஒரு காரியத்தை பற்றி நான் சொன்னது கூட ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு. பிரதர், நீங்க அந்த 2012ல அந்த பொலாரிஸ் என்று சொல்லப்படுகிற நட்சத்திரத்துடைய வெளிச்சம் பிரமிடுடைய கீழ்ப்பகுதியில் தொடுதுன்னு சொன்னீங்க. அந்த இடத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரலான்றெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த படத்திலையும் 2012 அதுவும் உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சாங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னும் சில 2012 பற்றி பத்திரிகைகளில் பல செய்திகள் வந்திருந்தது. அதுல குறிப்பா சொல்ல போனா 2012ல குளோபல் வார்மிங், பனி மலைகள் உருகி அந்த கடல் மட்டத்தின் அளவு பல அடிகள் மேலே அதிகரிக்கிறப்போ உலகத்தில் எல்லா விதமான மாற்றங்கள் ஏற்படும், காலநிலை மாற்றங்கள் ஏற்படும், மற்றெல்லா மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்திரிகை செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. நாசா என்று சொல்லக்கூடிய அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. 2012ல மேக்னெட்டிக் போல்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் உலகத்துல என்ன இருக்குது, வட துருவம் தென் துருவம் இருக்கிற மாதிரி மேக்னெட்டிக் நார்த் சவுத் என்று உண்டு. அந்த மின்காந்த மண்டலத்தில் ஏற்படுகிற சில வினோதமான மாற்றங்கள் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞான ஒரு காரியம் 2012 குறிப்பிட்டு காமிச்சது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, 2012 பற்றி வேறு சில ஒருத்தர் சொன்னாங்க. இவங்க விசுவாசிகள் அல்லாத ஒரு மக்கள், ஆனா விஞ்ஞானத்தில் ஆர்வம் உள்ள ஒரு மக்கள். அவங்க என்ன சொன்னாங்க, பிரதர் உங்களுக்கு இந்த மாயன் கேலண்டர் பத்தி தெரியுங்களா? மாயன் கேலண்டர், அதாவது மாயன் கேலண்டர்னா உங்களுக்கு தென் அமெரிக்க நாடுகளில்
மாயன் நாகரிகம்ங்கிறது உலக புகழ்பெற்ற ஒரு நாகரிகம். அந்த நாகரிகத்துல விஞ்ஞானம் வந்து ரொம்ப உச்சத்துல போயிருதுன்னு சொல்லி அநேகருக்கு சொன்னதை நீங்க ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். அவர்கள் வகுத்த அல்ல அவர்கள் உருவாக்கி இருந்த அந்த மாயன் கேலண்டர் 2012 டிசம்பர் மாசம் 21ஆம் தேதிக்கு மேல அந்த காலண்டர் கிடையாது. இது பலருக்கு வயிற்றை கலக்குகிற ஒரு காரியம். சோ இந்த மாதிரியான சில உண்மைகளின் அடிப்படையில் இந்த 2012 என்கிற ஒரு படம் வந்தது. திரைப்படம் மாத்திரம் கிடையாது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க இன்டர்நெட் ஃபெசிலிட்டி உள்ளவங்க போய் பார்த்தீங்கன்னா 2012 அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வரும். ஹிஸ்டரி சேனல்ல 2012 பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. இன்னொரு வெப்சைட் என்ன சொல்றதுன்னு கேட்டா 2012 பத்தி பெருசா எழுதிட்டு நீங்க அதுக்கெல்லாம் பயந்துக்க வேண்டாம், சில காரியங்கள் வந்து அதுல சொல்லப்பட்டது மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறது மிகை என்றெல்லாம் வந்தது. ஆனா இப்போ நம்ம ஆரம்பிக்க போற ஒலிவமலைக்கும் 2012க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தொடர்பு இல்லை. அப்ப எதுக்கு 2012 பத்தி காலையில நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, மனிதன் சதா அவனுக்குள் ஒளிந்திருக்கிற ஒரு பயங்கள்ல குறிப்பிடத்தக்க ஒரு பயம் உலகத்தின் முடிவு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, என்னங்க உலகம் முடிய போகுதுன்னு எதுக்குங்க வீடெல்லாம் கட்டுறது அப்படியெல்லாம் கட்டுறதுன்றெல்லாம் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். மனிதன் ஒவ்வொருவனுக்குள்ளும் இருக்கிற ஒரு பயம், இயற்கையின் பேரழிவை பற்றின பயம், உலகம் முடிகிறத பத்தி பயம். நிறைய பேர் பிள்ளைங்கெல்லாம் சொல்றீங்க இல்லையா, நமக்கு இந்த எக்ஸாம் நடந்து முடியறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டவர் வந்துட்டா நல்லா இருக்கும், உலகம் முடிச்சுட்டா நல்லா இருக்கும், போய் இந்த எக்ஸாம் கஷ்டப்படுற அவசியமெல்லாம் இருக்காதுன்னு நிறைய பிள்ளைகள் சொல்வதுண்டு. ஒரு காலத்தில் என் பொண்ணும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா, இந்த இப்போ கெமிஸ்ட்ரி பரீட்சை எழுதுறதுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் டாடி அப்படின்ட்டுலாம் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. இப்போ இப்படியான பரவலாக இருக்கிற காரியங்களை வைத்து உலக முடிவை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா உலக முடிவுக்கு முன்பாக விசுவாசிகள் மத்தியில ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உண்டு. ஜெகன் பிரதர் பல இடங்கள்ல பத்தி அதை பத்தி பேசியிருக்கிறாரு. ஆண்டவருடைய 2ஆம் வருகை. இந்த 2ஆம் வருகை பல பேருக்கு பலவிதமான கேள்விகள் இல்லையா? அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், ஆண்டவர் வருவார், நம்ம எப்போ பரலோகத்துக்கு போவோம், பல காரியங்கள் உண்டு. இன்றைக்கு நம்ம இந்த 2012 பற்றி அதிகமாக பார்க்க போவதில்லை. ஆனா அந்த ஒரு பயத்தை போல இன்னொரு பயமாக இருக்கிற அவருடைய 2ஆம் வருகை தொடர்பாக சில காரியங்களை பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு நான் மறுபடி சொன்ன மாதிரி பிரமிடை பத்தி நாங்க பார்த்தப்போ பல விஞ்ஞான காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நீங்க நல்லா உள்வாங்கி கொண்டீங்க. அந்த நம்பிக்கையில இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா, ஜியாலஜிக்கல் காரியங்களை குறித்து நம்ம சில காரியங்களை பார்க்க போறோம். அதாவது பூகோளவியல் ரீதியான சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். அந்த பார்க்க போவதில் 3 முக்கியமான வசனங்களை மாத்திரம் இன்றைக்கு நம்ம எடுத்துட்டு நம்ம அதை பத்தி பேச போறோம். ஆண்டவருடைய வருகை ஒலிவ மலையின் மேல் இருக்கிறது என்று சொல்லுகிற முதல் வசனம் வந்து உங்களுக்கு சகரியா எழுதின தீர்க்கதரிசி 14வது அதிகாரம் 4வது வசனத்துல இருக்கு. ஒலிவமலையில யார் வந்து இறங்க போறாங்க? ஆண்டவர் இயேசுசாமியுடைய பாதங்கள் ஒலிவ மலையில வந்து படர்றப்போ அந்த ஒலிவ மலை 2ஆக பிளக்கும். இந்த கேள்வி வந்தப்போ நான் ஒரு தடவை வந்து நம்மளுடைய விசுவாசிகள் மத்தியில பேசிட்டு இருந்தப்போ கேட்டேன், எங்க ஒலிவ மலைனா தெரியுமா, ஒலிவ மலை எங்க இருக்குன்னு. ரொம்ப ஒரு ஆச்சரியமா என்னன்னு கேட்டா, நிறைய பேருக்கு ஒலிவ மலை தெரியல. சில பேர் என்ன சொன்னாங்க, ஒலிவ மலை இந்த சீனாய் மலை இதெல்லாம் ஒண்ணுதானே பிரதர் அப்படின்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, ஒலிவ மலை என்ன பிரதர், நம்ம கண்மலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறப்போ ஒலிவ மலை பத்தி எல்லாம் நீங்க எதுக்கு பிரதர் எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து மற்றவர்களை குறை சொல்ல அல்ல, ஒரு காரியத்தை அன்பானவர்களே நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை பற்றிய அதன் பின்னணியத்தை பற்றிய பல காரியங்களை நாம் விளங்கிக் கொள்வது அதன் சத்தியங்களின் முழு பரிமாணத்தை நாம் விளங்கிக் கொள்ள ஏதுவாக இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ ஒலிவ மலை மாத்திரம் அல்ல, வேதத்தில் சொல்லப்படுகிற பல தகவல்கள், பல காரியங்களின் பின்னணியங்கள், அது எங்க இருக்குது, எப்படி இருக்குது, அது மற்ற காரியங்கள் என்னங்கிறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது பல விதத்தில் நமக்கு உதவியா இருக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம், ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதங்கள் வந்து தங்கும்.
இந்த ஒலிவ மலை எங்க இருக்கு? ஒலிவ மலை எருசலேமுக்கு கிழக்கே உள்ள ஒரு மலை. இந்த ஒலிவ மலை நீங்க அந்த படத்துல நீங்க ஒருவேளை நீங்க பார்க்கலாம். ஒலிவ மலை வந்து எருசலேமுக்கு நீங்க ஒரு பொதுவான ஒரு படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஒலிவ்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் இருக்க ஒரு ஆலயத்தோட ஒரு படம். இந்த ஒலிவ மலை ஒருவேளை இதை மலைன்னு சொல்றது கூட அவ்வளவு ஒரு சரியான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னு கேட்டா இதுடைய உயரம் 2700 அடி. இதை ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய உயரமான மலை சிகரத்தோட உயரம், மலை சிகரம் எதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொடபெட்டா. தொடபெட்டா மலை தான் நீலகிரியில தமிழ்நாட்டில் ரொம்ப உயரமான மலை. அந்த மலையில 3ல் 1 பகுதி தான் இந்த ஒலிவ மலை. இந்த ஒலிவ மலைக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பல குன்றுகள் உண்டு. 2500 அடி உயரத்தில் ஒரு இன்னொரு குன்றும், அதாவது வரிசையாக ஒரு மலை குன்றுகள். மலைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா மலைனா நமக்கு மனசுக்குள்ள உருவாகிற ஒரு பிம்பம் என்னன்னா ஒரு உயரமா ரொம்ப பெருசா இருக்கிற ஒரு மலை. நம்ம மலைனா கண்ணுக்கு எதிர நம்ம குழந்தைங்க படம் போடுற மாதிரி ஒரு பெரிய மலை போட்டு அந்த மலை தான் நம்ம மனசுல வர்றது வெகு இயல்பான இயற்கையான ஒரு காரியம். ஆனா இந்த ஒலிவ மலை அப்படியான ஒரு மலை அல்ல. இது வந்து ஒரு குன்று மாதிரி. இந்த குன்று அந்த ஆதி நாட்களில இந்த மலை தொடர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸாக பயன்பட்டது. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ்னா ஏதோ ஒரு யுத்தத்தில் வர்றப்போ எதிராளியை கண்காணிக்க, எதிர்ப்படைகள் வருவதை பார்க்க இந்த ஒலிவமலை மாத்திரம் இல்லை, ஒலிவமலை பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் நாசமலை அப்படின்னு ஒன்று இருக்கும். நாசமலை இன்னொரு பக்கம் இன்னொரு மலை இருக்குது. அதுக்கு முன்பாக இந்த 3 குன்றுகளும் ஒரு படை காலத்தில், போர்க்காலத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக பயன்பட்ட ஒரு இடங்கள். ஆனால் இந்த ஒலிவ மலைக்கும் இயேசுசாமிக்கும் நிறைய தொடர்பு இருந்தது தான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இப்போ நீங்கள் அடுத்து சில படங்களை பார்க்க போகிறீங்க. ஒலிவ மலையில் ஆண்டவர் இருந்த பல இடங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன். எருசலேமை பார்த்து ஆண்டவர் ஒரு இடத்துல வந்து அழுகிறார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த வேதாகமத்தில் அந்த இடம்? எருசலேமே எருசலேமேன்னு சொல்லி அழுகிறார் இல்லையா? அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அந்த ஆலயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆலயம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டொமினியஸ் ஃப்ளாவிட் அப்படின்னு பேர். அதற்கு கடவுள் அழுத இடம். அந்த ஆலயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் என்ன வடிவத்தில் கட்டியிருக்காங்கன்னு கேட்டால் ஒரு கண்ணீர் துளியின் வடிவத்தில் கட்டப்பட்டிருக்குது அந்த இது. அந்த ஆலயம் மாத்திரம் இல்லை, இன்னும் சில ஆலயங்களை கூட நீங்கள் அந்த படங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் ரத்த வேர்வை சிந்தின இடம் எதுன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டம் எங்கே இருக்குது தெரியுமா? ஒலிவ மலையில் உண்டு. இன்னும் ஆண்டவர் பல முக்கியமான காரியங்களை பேசின இடம் ஒலிவ மலை அப்படின்னு சொல்லி நமக்கு பதிவுகள் இருக்கு. எல்லாத்த விட ஒரு உச்சமா ஆண்டவர் எந்த மலையிலிருந்து படத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஒலிவ மலையிலிருந்து படத்துக்கு எடுக்கப்பட்டார். நீங்க பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் அசென்ஷன் அப்படின்ட்டு ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச் ஒருவேளை இப்போ அந்த படத்தை அது குடிக்கல. இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் அசென்ஷன் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தான் ஆண்டவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த சர்ச்சுடைய ஒரு பகுதி ஒரு முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல் இருக்குங்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. இப்படி ஆண்டவருடைய வாழ்க்கையில் பல முக்கியமான காரியங்கள், முக்கியமான நிகழ்வுகள் ஒலிவ மலையில் நிகழ்ந்தது. அதை விட முக்கியமான ஒரு காரியம் இனிமேல் நிகழப்போகிறது. இது கூட ஒரு சுவாரஸ்யம் அல்ல. ஒலிவ மலையுடைய இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், ஒலிவ மலையின் ஒரு பகுதி வெறும் கல்லறைகளால் நிரப்பப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதி ஒருவேளை நீங்கள் இப்போ படத்தில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கல்லறை. இப்போ நீங்கள் யாரோட தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அந்த ஒரு சிஸ்டர் வாச்சிங்க? யாரோட? அந்த சகரியாவுடைய கல்லறை அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அப்சலோமுடைய கல்லறை அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கு. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இறந்து போன மெனானின் பெகின் ஒரு பேர் இருக்குது, அவருடைய கல்லறை இருக்கு. இஸ்ரேல் தலைவர்கள் பலருடைய கல்லறைகள் அங்கே இருக்கு. நீங்கள் அந்த கல்லறைகளுடைய இன்னொரு தோற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க.
மொத்தம் எவ்வளவு கல்லறைகள் அங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000த்திற்கும் மேற்பட்ட கல்லறைகள் ஒலிவமலையின் ஒரு பகுதியில முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்கு. பலருடைய நம்பிக்கை என்ன, ஆண்டவர் வர்ற போய் முதல்ல என்ன நடக்கும், கல்லறை திறந்து எடுக்கப்படுவார் இல்லையா, அப்போ ஆண்டவர் கூட்ட சுட சுட ஜாயின் பண்ணிக்கலான்ற ஒரு நோக்கத்தில் கூட அந்த கல்லறைகள் இருக்குமோன்னு ஒருத்தர் வேடிக்கையாக குறிப்பிடுறது உண்டு. சில பேர் எப்படி கல்லறைகள், சரி இத்தனை பேருக்கு முழுசா கல்லறை இருக்குமானா, சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், உங்களுக்கு அந்த யூத பழக்க வழக்கப்படி உடம்பெல்லாம் மக்கி போனதுக்கப்புறம் நம்ம சரீரத்தில் என்ன பாக்கி இருக்கும், எலும்புகள் இருக்கும். எலும்புகளை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பாக்ஸில் போட்டு, அது அசசரிஸ்ன்னு அதை பற்றி சொல்லுவாங்க, அந்த பாக்ஸை போட்டு அந்த பாக்ஸை கூட கொண்டு வந்து இந்த ஒலிவமலை கல்லறையில் வைக்கிறது யூதர்களுடைய எத்தனை நாள் பழக்கம், 1 நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பழக்கம் அல்ல, 2000 வருஷ பழக்கம். அதனால தான் அந்த மலைப்பகுதி முழுக்க வெறும் கல்லறைகளால் நிரம்பி இருக்கு. உங்கள் மனசில் ஒருவேளை நீங்கள் கற்பனையை பார்த்துங்க, ஒரு சின்ன ஒரு மலை, அந்த மலைக்குள்ளே அப்படியே நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே வர, இந்த கன்னத்திலிருந்து அந்த இடம் வர வெறும் கல்லறைகள். கல்லறை 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 கல்லறைக்குள்ளே தான் ரோடு, கல்லறைக்குள்ளே தான் இது. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய, நான் சொன்ன மாதிரி டியர்ஸ் ஆஃப் தி சர்ச், அதாவது கண்ணீர் துளி வடிவில் இருக்கிற ஒரு ஆலயம். இன்னொரு பக்கம் ஆண்டவர் பரமேறின ஆலயம். இன்னொரு பக்கம் சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ்னு ஒன்று, எல்லா தேசங்களுக்குமான ஒரு ஆலயம். மகதலேனா மரியாளுக்கான ஒரு ஆலயம். இத்தனை பல ஆலயங்கள் உண்டு. இன்றைக்கு உலகத்தில் மிக 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 அதிகமான டூரிஸ்ட்டுங்க போகிற இடத்துல முதல் 3 இடம் நீங்கள் சொல்லலாம். இருக்கிற இடம் என்ன இடம், ஒலிவமலை. ஒலிவமலையில் தான் இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்கள், சரித்திர ஆய்வாளர்கள் எல்லாருமே போய் அந்த ஒலிவமலையில் கூட்டம் இல்லாத நாட்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு டூரிஸ்ட்டுங்க, உல்லாச பயணிகள், புனித பயணம் மேற்கொள்கிறவங்க எல்லாரும் போயிருக்கிறாங்க. இதுதான் நமக்கு ரொம்ப இடிக்கிற ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு ஒலிவமலையில் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன நடக்குது, நம்ம சொல்கிறோம் ஆண்டவருடைய பாதம் வந்து தங்கும். அவர் எந்த க்ரௌடான இடத்துல வந்து இறங்குவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒலிவமலையில் ஆண்டவருடைய பாதங்கள் வந்து தங்கும். என்ன நடக்கும், பெரிய பள்ளத்தாக்கு. இப்போ நீங்கள் எல்லாரும் நீங்கள் மனசில் அப்படி கையை வச்சு பார்க்கலாம், இது எப்படி சாத்தியம் என்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் நம்ம மனசில் இருக்கு. என்னங்க, ஒரு பெரிய மலை, இந்த பக்கம் பார்த்தா கூட்டம், அந்த பக்கம் பார்த்தா கூட்டம், ஆண்டவருடைய இது வருது. ஒருவேளை அந்த பள்ளம் என்று சொல்லுகிற காரியம் எப்படி நடக்கும்? பள்ளம்னா லேசாக ஒரு கேப் விழுகுமா, இல்லை இந்த பக்கம் விழுகுமா, அந்த பக்கம் விழுகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஒரு பெரிய கேக்கு கட் பண்ணிக்கிங்க, அந்த கேக்கு 2ஆ பழந்த உடனே இந்த கேக்கை தூக்கி அந்த பக்கம் வச்சா நடுவில் ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு வருவதை போல ஒலிவமலையில் ஒரு காரியம் நடக்கும். இந்த காரியத்தை ஜீரணிக்கிறது பலருக்கு ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம். எப்படி மலை பிளக்கும், மழை எப்படி பழக்கம்? நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த பல காரியத்தில் என்ன இருக்குது, இப்போ அந்த ஃப்ளட்டு சமயத்திலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன ஆச்சு, ரோடு வெடிப்பு விட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தினகரன், மாலைமலர், தினமலர்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு பெரும் பிளவு அப்படின்னு இருக்கும். என்னையா பிளவுன்னு பார்த்தா ரோடு இவ்வளோ தூரம் அப்படி அகர்ந்துருக்கும், நடுவில் வந்து ஒரு பெருசாக ஒரு கை விடுற அளவுக்கு ஒரு காலம் இருக்கும், அதை பிளவுன்னு சொல்லி போடுறாங்க. அந்த பிளவல்ல இந்த பிளவு. இந்த பிளவு எப்படிப்பட்ட பிளவு, பெரும் பிளவு. அப்போ இது நடப்பதற்கு என்ன ஒரு காரணம் இருக்க முடியும்? இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஜியாகிரபியை நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த ஒலிவமலையின் மேற்கிலிருந்து சொன்னாங்க இல்லையா, இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் சமீபத்தில், இப்போ நான் சொல்ல போகிறது யாருமே விசுவாசிகள் கிடையாது, ஒரு சாதாரண பூகோளவியல் அறிஞர்கள் அல்லது ஜியாலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காரியம் என்னன்னு கேட்டால் ஃபால்ட் லைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கோடு, பாதக கோடுன்னு அது எப்படி தமிழில் சொல்றதுன்னு தெரியல. அந்த கோடு கிழக்கிலிருந்து மேற்காக ஒலிவமலையை சுற்றி போய்கொண்டிருக்கிறது. ஃபால்ட் லைன்னா என்ன, அதுக்கப்புறமா வருவோம். இப்போ நீங்கள் வந்து எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த உலக படத்தை நீங்கள் ஒருவேளை நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். உலகத்தில் முக்கியமான 3 கண்டங்கள் உண்டு. என்னென்ன கண்டங்கள்? 3 கான்டினென்ட்ஸ், ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா.
நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பிரிக்க கண்டம். இங்க இருக்க பார்த்தீங்கன்னா இது ஆப்பிரிக்க கண்டம். அங்க மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆசியா. இது இந்த ஒரு பகுதி வந்து ஐரோப்பா. இந்த 3 கண்டங்களும் இணைந்து இருக்கிற ஒரு பகுதி என்னன்னா இந்த ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட்ல தான் இறங்கி இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ஆப்பிரிக்கா மகா பெரிய ஒரு கண்டம், அந்த சைடு ஆசியா ஒரு மகா பெரிய கண்டம். இதெல்லாம் எதுல இணைந்து இருக்கிறது? நடுவுல ஒரு சின்ன பகுதியில இறங்கியிருக்கு. அப்போ ஒரு பெரிய பூகோளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு நாளில் இந்த ஆப்பிரிக்கா கண்டம் இருக்கு இல்லையா, இந்த ஆப்பிரிக்கா கண்டம் மெதுவாக சுழன்று இந்த இடத்துல உடைஞ்சு போகும். ஏன்னா இந்த பக்கம் பூரா பெரிய வெயிட் உண்டு. இந்த பகுதியுடைய சுழற்சி நீங்க வந்து இப்போ நிறைய நம்ம கேள்விப்படுறோம், கான்டினென்டல் பிளேட் மூவ்மெண்ட் அப்படின்னு, டாக்டானிக் கான்டினென்டல் மூவ்மெண்ட் இல்லாட்டி டாக்டானிக் பிளேட். அதாவது ஒவ்வொரு கண்டத்தின் அடித்தள தட்டுக்கள் ஒன்றுக்கொன்று உராய்வதில் என்ன நடக்கும்னு கேட்டால் ஒன்று அப்படியே போயிடும். அந்த ஒரு காரியத்தில் வந்து அவர் வந்து ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பகுதி வந்து என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நிகழ்கிற பொழுது இந்த பகுதி ஒரு முனையில் சுத்துற ஒரு இதை போல இந்த ஆப்பிரிக்கா மாத்திரம் என்ன ஆகுமாமா அப்படியே திரும்ப ஆரம்பிக்கிறப்போ மெலிதாக இருக்கிற இந்த பகுதி பிளவுபட்டு விடும். சரி, இந்த பிளவுபடுறதுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா ஜெருசலேம்னு ஒரு இடம் இருக்கு. இந்த ஜெருசலேம் தான் உங்களுக்கு வந்து பார்க்குது. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பகுதியை பெருசா பண்ணியிருக்காங்க. இந்த பகுதி இந்த பிளவு வந்து இந்த சைடு இந்த அதாவது துண்டாய் போகுதுன்னு சொன்ன இல்லையா, இந்த துண்டாய் போகிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இது உண்டு. என்னன்னு கேட்டால் உங்களுக்கு அந்த நோவாவின் பெருவெள்ள காலத்தில் ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், த கிரேட் ரிஃப்ட் வேலி அப்படின்னு, பெரும் பிளவு பள்ளத்தாக்குன்னு. அந்த சமயத்தில் தான் ஒவ்வொரு கண்டங்களும் உருவாக ஆரம்பித்தப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரேட் ரிஃப்ட் வேலி எங்கே பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து கிழக்காக இங்கிருந்து இங்கே போகும். இந்த கிரேட் ரிஃப்ட் வேலி எப்படி நடந்ததுன்னு கேட்டால், அந்த சமயத்தில் இருந்த அந்த டாக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்டில் ஒரு பெரிய மலைத்தொடராக இருந்த இடத்துல 2 ஃபால்ட் லைன் ஓடினப்போ அந்த ஃபால்ட் லைனில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி காரணமாக என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. நீங்கள் நிறைய இந்த நேஷனல் ஜியாகிரபிக் சேனலில் போனீங்கன்னா இங்கே இருக்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த பள்ளத்தாக்கு, இந்த கிரேட் ரிஃப்ட் வேலியை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்டால், இந்த பக்கம் ஒரு பெரிய மலைகள், இன்னொரு பக்கம் பெரிய மலை, கீழே வந்து ஒரு பெரிய சமவெளி பகுதி. இந்த சமவெளி பகுதியை ஆராய்ச்சி செஞ்ச 8 பிரிட்டிஷ் ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கணக்குகள் போட்டு பார்க்குறப்போ நாளாக இந்த 2 மலைக்கும் இடப்பட்ட இடைவெளி அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஆனால் ஒரு வகையில் பயமூட்டுகிற ஒரு காரியம்தான். இங்கே ஒரு பெரிய மலை, இங்கே ஒரு பெரிய மலை, நடுவில் வந்து ஒரு சாதாரண ஒரு இடைப்பகுதி இருக்கு. இந்த இடைப்பகுதியோட அகலம் 3 கிலோமீட்டர்லேருந்து பல கிலோமீட்டர்கள் இருக்கு. இந்த பகுதி அதிகரித்து போயிட்டே இருக்கு. இதோடைய விளைவு என்ன? இந்த கிரேட் ரிஃப்ட் வேலி இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கிற கிழக்கு ஆப்பிரிக்காவை ஒரு பகுதி துண்டாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கிரேட் ரிஃப்ட் வேலி எங்கே முடியுதுன்னு கேட்டால் இந்த இடத்துல முடியுது. அதோடைய தொடர்ச்சி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை இஸ்ரேல் படம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, இஸ்ரேல் பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு கடல் உண்டு. அந்த கடல் என்னன்னு தெரியுமா? டெட் சி, சாக்கடல்னு பேர். அந்த சாக்கடலில் போய் முடியுது. இதுதான் அந்த டெட் சி. இந்த டெட் சீல வந்து எது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய இது இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த சாக்கடலில் எந்த நதி வந்து சேருது? யோர்தான் நதி வந்து சேருது. யோர்தான் நதிக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலிலேயன் கடலை பார்க்கலாம். நம்ம கெனசரேத் இதுன்ட்டெல்லாம் ஏரி இல்லாததுக்கு கலிலேயா கடல்னு ஆண்டவர் புயலெல்லாம் அடக்குன அந்த அதுலேருந்து புறப்படுற யோர்தான் நதி வந்து இந்த சாக்கடலில் வந்து சேருது. இந்த கிரேட் ரிஃப்ட் வேலியுடைய எண்டு எங்கே வருதுன்னா, உங்களுக்கு நேராக இப்படி போய், அதாவது இந்த பகுதியில் இருந்து ஆரம்பித்து இப்படி போய் இங்கே அந்த யோர்தான் பகுதி இருக்கு இல்லையா, அந்த யோர்தான் பள்ளத்தாக்கில் போய் சேரும். இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க, ஆப்பிரிக்க பகுதி சுழல ஆரம்பித்தது என்றால் இந்த கிரேட் ரிஃப்ட் வேலி
அகலமாக ஆரம்பித்தது என்றால் என்ன நடக்கும்? இந்த பகுதி நேராக அங்கே போக ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு நீங்க மழை எப்படி பழக்குதுன்னு கேட்டிருந்தீங்களா? அந்த காரியங்கள் நிச்சயமாக நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபால்ட் லைன் அப்படின்னு ஒன்று சொன்னேன். இதை நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து மலையின் ஒரு பகுதி. இங்க வந்து உங்களுக்கு இது ஒரு கோடு தெரியறத பார்க்கலாம். கோடு தெரியுதா எல்லாருக்கும்? இந்த கோடு எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இங்க வந்து பச்சை கார்பெட் இருக்குது, இந்த சைடு வந்து ரெட் கார்பெட் இருக்கு, நடுவில் என்ன இருக்குது? அந்த ஒட்டப்பட்ட ஒரு கோடு இருக்கு. இந்த மாதிரி இதை வந்து நீங்க ஒரு ஃபால்ட் லைனா கற்பனை பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டா, இந்த ரெட் கார்பெட் பகுதி முன்பக்கமாக நகர்கிற பொழுது இந்த கிரீன் கார்பெட் பகுதி பின்பக்கமாக நகரும். அதுதான் ஃபால்ட் லைன். அந்த கோட்டுக்கு இருபுறம் இருக்கிற தரைப்பகுதிகள் இருவேறு திசையில் ஒரு வேகமாக நடக்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டா, அந்த பூமி அந்த மாறுபட்ட அசைவுகளை தாங்க முடியாதபடிக்கு அந்த இடத்துல பெரிய பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். கிரேட் ரிஃப்ட் வேலி வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, பெரிய ஒரு மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் இதே மாதிரி 2 ஃபால்ட் லைன் இருந்தது. இந்த 2 ஃபால்ட் லைன் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்க, இப்படி ஒரு பெரிய மலைப்பகுதி இருக்கு, இங்க ஒரு ஃபால்ட் லைன் இருக்கு. இந்த உதாரணத்தையே வச்சு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பச்சை கார்பெட், ரெட் கார்பெட், பச்சை கார்பெட் இருக்கு. இது வந்து இந்த கோடு ஒரு ஃபால்ட் லைன், அந்த கோடு ஒரு ஃபால்ட் லைன். இப்போ ஒரு பூமி அதிர்ச்சின்னு வர்றப்போ இந்த பகுதி என்ன பார்த்து வருது, இந்த பகுதி கேட்டை பார்த்து போகுது, இந்த பகுதி என்ன பார்த்து வருதுன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ அந்த ஃபால்ட் லைனுக்கு பலபுறம் இருக்கிற கோடுகள் பலவேறு திசையில நடந்ததோட விளைவு என்ன ஆச்சுன்னா, ஒரே மலையா இருக்கிற ஒரு மலை தொடர் அந்த 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட பகுதி அப்படியே உள்ள போயிருக்கு. அதே நேரத்தில் அதற்கு அருகாக இருக்கிற 2 பகுதியும் மேலே வந்துடுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 மலை மேலே ஏறிடுது, கீழே இருக்கிறது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி போகுது. அந்த பள்ளத்தாக்கு தான் கிரேட் ரிஃப்ட் வேலி. அப்படிப்பட்ட பகுதி இந்த பூமி சுற்றுவீங்க. இதில் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு படத்தை பார்க்கலாம். இதுடைய மூமெண்ட், எம்னு போட்டிருக்கிறது மூமெண்ட். இது வந்து இப்படி மூவ் ஆகுது, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மூவ் ஆகுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிளவுகள், இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கிறப்போ ஒலிவமலை நிச்சயமாக ஆகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? பிளவுபட வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த பிளவுபட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அது வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி. ஒலிவமலை இருக்குது, ஒலிவமலை பிளவுபட்டுச்சு. இந்த பிளவுபட்டதுக்கு அப்புறம் 2 மலை நடுவில் வந்தவுடனே அங்கே என்ன இருக்கும்? நடுவில் பள்ளம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்காலத்தில், இப்போ நீங்கள் 14:4 வசனத்தை நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க. அந்நாளில் ஆண்டவருடைய பாதங்கள் ஒலிவு மேலே வருது. ஒலிவு மேலே வந்த உடனே மலை 2ஆ பிளக்குது. ஒரு சின்ன இடைவெளி விட்டுக்குங்க. இந்த 8வது வசனத்தில் என்ன நடக்குது? அந்நாளிலே ஜீவ தண்ணீர். அப்போ என்ன வேதாகமத்தில் போட்டிருக்கு? அந்த நாட்களில் என்ன நடக்கும்னு கேட்டால், அந்த பள்ளத்தாக்கில் என்ன வருமா? ஜீவ தண்ணீர் வரும். இப்போ நீங்கள் ஒரு ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா, இது எங்கே நடக்குதுன்னு போட்டிருக்குது? எருசலேம் அந்த பகுதியில். எருசலேம் வந்து துறைமுகப்பட்டினமா? எருசலேம் வந்து பீச்சு கிட்ட இருக்கா? எருசலேம் வந்து ஆறு கிட்ட இருக்கா? எருசலேம் பக்கத்தில் ஏதாவது ஆறு ஓடுதா? ஏதாவது ஆறு ஓடுதா? யாருக்காவது தெரியுமா? எருசலேம் பக்கத்தில் ஓடுற ஆறு ஏதாவது தெரியுமா? ஆறும் தெரியாது, ஏழும் தெரியாதுன்றீங்களா? எதுவுமே ஓடுறது இல்லை. எருசலேம் ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு காரியம். எருசலேமை சுற்றி ஒருவேளை இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் போனால் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கித்ரான் வேலின்னு ஒரு வேலி உண்டு. அதாவது எருசலேம் ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு பட்டணம். ஒரு சின்ன ஒரு பள்ளத்தாக்கு, குட்டி பள்ளத்தாக்கு இருக்கும். அதுக்கு பேர் கித்ரோன் பள்ளத்தாக்குன்னு பேர். இந்த பகுதியில் தான் அந்த ஒலிவு மலையின் மற்ற காரியங்கள் உண்டு. இப்போ ஒலிவு மலை இப்படி பழக்குது, பிளந்த உடனே இது அகலமாகுது. உடனே 18வது வசனம் சொல்லுது, ஜீவ தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே என்ன கடலுக்கும் போகுது? கிழக்கே 2 கடலுக்கு போகுது. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஹிண்டர் சி அண்ட் ஃபார்மர் சி அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஹிண்டர் சி, ஃபார்மர் சிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஒரு பகுதி மத்திய தரை கடல், மெடிட்டேரியன் சீக்கு ஒரு பகுதி போகுது. இன்னொரு பகுதி வந்து இங்க நீங்க பார்த்தீங்கன்னா எருசலேம் இங்க இருக்கு, இந்த இடத்துல ஒலிவுமலை இருக்கு நீங்க நினைச்சுக்கலாம். ஒன்று வந்து இந்த பக்கம் போகுது மத்திய தரை கடல், இன்னொன்று வந்து சா கடலுக்கு போகுது. சரி, மழை பிளக்கிறது சரி, தண்ணி எப்படி வரும்?
அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி, எல்லாருக்குமே ஒரு கேள்வி இல்லையா? ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? ஜீவ தண்ணீர் எருசலேமிலிருந்து புறப்பட்டு. எருசலேமிலிருந்து ஜீவ தண்ணீர் எப்படி புறப்படும்? நிறைய பேர் ஒரு காலத்தில் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இது ஒரு இடியம், ஒரு சொல் வழக்கு, இல்லை ஒரு ஓமை மாதிரியான ஒரு காரியங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையான ஒரு காரியங்கள் இப்போ நம்ம உள்ள பார்க்கலாம். ஜீவ தண்ணீர் அப்படிங்கிறத நம்ம எப்படி மொழிபெயர்க்கலான்னு கேட்டால், புதிதாக இருக்கிற ஒரு தண்ணீர், புதிதாக வருகிற ஒரு தண்ணீர், புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு தண்ணீர், உயிரோட்டம் உள்ள ஒரு தண்ணீர். உயிரோட்டம் உள்ள தண்ணீர் எப்படி இருக்கும்? அசையாமல் இருக்குமா? எப்படி இருக்கும்? ஓடிக்கொண்டிருக்கும், அசைந்து கொண்டிருக்கும், கொப்பளித்து கொண்டிருக்கும், ததும்பி கொண்டிருக்கும், பொங்கி கொண்டிருக்கும். அந்த தண்ணி எப்படியா எருசலேமில் வருது? எருசலேமில் அப்படி எதுவுமே கிடையாது அப்படி என்கிற ஒரு கேள்வி நம்ம மத்தியில் வர்றது ரொம்ப இயல்பு. ஆனால் ஒரு பாலஸ்தீன பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஒரு ஜியாலஜிஸ்ட் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணுறப்போ அந்த கர்மேல் பர்வதத்திலிருந்து கீழே பெயர் சபா வரைக்கும் பூமியுடைய ஆழத்தில் மிகப்பெரிய ஒரு நிலத்தடி நீர் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். இதை விக்டர் பர்ஸ் என்கிற ஒரு ஜியாலஜிஸ்ட் தன்னுடைய இதில் குறிப்பிடுறாரு. எதுக்கு குறிப்பிடுறான்னு கேட்டால், அந்த டீமில் அவர் இருந்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு தண்ணீருடைய ஆழம் கேட்டிங்கன்னா, ஒருவேளை பாலஸ்தீன பகுதியில் 3 வருஷம் மழை பெய்யாமல் இருந்தால் கூட அந்த தண்ணீர் போதுமான தண்ணீர். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தண்ணீருங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. இது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒரு 8 ஜியாலஜிஸ்ட் இன்னொரு பக்கம் அந்த கிதிரோன் பள்ளம் அந்த பள்ளம் பார்க்குறப்போ, ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த டெட் சீ ஸ்க்ரால்ஸ், சாக்கடல் தோல் சுரல்கள் அப்படிங்கிறத இந்த கும்ரான் மலை கோயிலிருந்து எடுத்தாங்க. என்னுடைய ஒரு யோசனை என்னன்னு கேட்டால், நிறைய பேருக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு கேட்டால் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஜியாகிரபிக்கல் படத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள். கும்ரான் குகைகள்னு சொல்லி சில பைபிளில் படம் போட்டிருக்கோம். அந்த கும்ரானில் ஆரம்பித்து கீழே இருக்கிற அந்த கிதிரோன் பள்ளம் வரைக்கும் இன்னொரு பெரிய நீர்பிடிப்பு பகுதியை கண்டுபிடிச்சாங்க. அந்த நீர்பிடிப்பு பகுதியுடைய ஆழம் இல்லை அதோடைய சுற்றளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3.5 மைல். 3.5 மைல்ங்கிறது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு இது. அது எங்கே போகுதுன்னு கேட்டால், இந்த கிதிரோன் பள்ளத்தாக்கில் நான் ஏற்கனவே ஃபால்ட் லைன் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ இந்த ஃபால்ட் லைனை பற்றி இப்போ நான் திரும்ப உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் எங்கே ஃபால்ட் லைன் இருந்ததுன்னு சொன்னேன்? முதல்ல ஒலிவ மலையில் நேராக ஒரு ஃபால்ட் லைன் போகுது. அதே போன்ற ஃபால்ட் லைன்கள் இந்த கிதிரோனில் போகுது, இந்த யோர்தானை சுற்றி போகுது, அந்த சைடில் இருக்கிற அங்கங்கே இந்த ஃபால்ட் லைன் போயிட்டுருக்கு. அப்போது ஒரு இந்த நீர்பிடிப்பு ஆதாரம் இருக்கிறத கண்டுபிடிச்ச ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா அந்த தண்ணி பெரிய வெள்ளம் போல வரும் அப்படின்ட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டால், எருசலேமில் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஜயான்னு சொல்லிட்டு ஒரு கான்வென்ட் உண்டு. அந்த கான்வென்ட் பின்பகுதியில் ஒரு பெரிய ஒரு குளம் உண்டு. அந்த குளத்தை குளத்தில் சுத்தம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ அந்த அழுக்கு தண்ணியை வெளியே எடுப்பாங்க. பம்பு போட்டு வெளியே எடுத்தால் 2 நாள் அல்லது 3 நாளில் 3 அடி அளவு அந்த குளம் முழுக்க தண்ணி வந்துடும். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம இத்தினோண்டு இடத்துல தண்ணி ஊறுறதுக்கே எவ்வளோ ஆகுது இல்லையா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த தண்ணி அங்கிருந்து வர்றப்போ நிச்சயமாக என்ன நடக்கும், ஃபுல்லாக அங்கே அடியில் இருக்கிற அத்தனை தண்ணீர்களும் மேலே வரும். அப்போ வர்ற தண்ணீர் எங்கே போகும்? நீங்கள் அந்த வசனத்தில் சொன்ன விதமாக ஒரு பகுதி அந்த பகுதி முழுக்க என்ன ஆகும், அந்த பள்ளத்தாக்கு ஒரு பெரிய நீர் போகிற ஒரு காரியமாக மாறும். நீங்கள் பைபிளில் சமுத்திரம் போட்டிருக்கு இல்லையா, தமிழ் பைபிளில்? ஆனால் சமுத்திரம் அல்ல. ஏன்னு கேட்டால், சமுத்திரத்துக்கும் கடலுக்கும் என்ன வித்தியாசம்? மறுபடியும் ஜியாலஜி கேள்வி கேட்குறேனோ. சமுத்திரம்னா என்ன, கடல்னா என்ன, ஏரின்னா என்ன, குளம்னா என்ன, ஆறுன்னா என்ன, காவாயின்னா என்ன? எல்லாமே தண்ணின்னு சொல்லிடாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சமுத்திரம் அப்படின்னா என்ன? ரொம்ப ஆழம், ரொம்ப அகலம், ரொம்ப பெருசு. கடல் செகண்ட் கிரேடு இல்லையா? அப்போ நம்மளுடைய தமிழ் வேதாகமத்தில் தவறாக சமுத்திரம் என்று குறிப்பிட்டு விட்டாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்கில வேதாகமத்திலையும் மற்ற வேதாகமத்திலும் பார்த்தீங்கன்னா
சி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ இங்கிலீஷில் பார்க்குறீங்களா, சீன் போட்டிருப்பாங்க. சிங்கிறது அதை விட கம்மி. அப்போ ஃபார்மர் சி அண்ட் ஹிண்டர் சி அப்படின்னு கேட்டால், ஃபார்மர் சி அப்படி என்று குறிக்கக்கூடிய இடத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் சாக்கடல். சாக்கடல் வந்து நீங்கள் அந்த படத்தில் பார்த்த மாதிரி இங்கே ஒரு பெரிய ஒரு கடல். இந்த கடலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, யாராவது தற்கொலை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கடலில் குதிச்சா கூட இந்த கடலில் மாத்திரம் தற்கொலை பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? யாராவது இந்த கடலில் போய் சீக்கிரமாக குதிச்சிங்கன்னா, நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சிங்கன்னா அந்த கடல் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணாது. புரியலையா? நீங்கள் முழுக முடியாது இந்த கடலில். நீங்கள் கடலில் போய் விழுந்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைஃப் பெல்ட் இல்லாமையே மிதப்பீங்க. அதிகமாக இருக்கிறப்போ நிச்சயமாக மூழ்கும். ஆனால் இந்த கடலின் அடர்த்தி மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, கட்டையை போட்டால் எப்படி மிதக்குதோ அதே மாதிரி இந்த கட்டையை போட்டாலும் மிதக்கும். அந்த உப்பின் அளவு மிக மிக அதிகம். எந்த அளவுக்கு அதிகம்னு கேட்டால், ஒரு சாதாரண மீனை விட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் செத்து போயிடும். மீன் எப்படி உயிர் வாழுதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் எப்படி உயிர் வாழுது? தண்ணிக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜனை உள்ளே வாங்கிக்குது. இதில் வந்து உப்பின் அளவு மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஜீவராசியும் இருக்க முடியாது. அப்போ இந்த தண்ணீர் ஒரு பக்கம் எங்கே போகுதுன்னு கேட்டால், அதனால தான் அதுக்கு வந்து இன்னொரு பெயர் சில பதிவுகள் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், இட் இஸ் நோன் ஆஸ் ஃபார்மர் சி. முன்பொரு காலத்தில் கடல். அப்போ ஒரு பகுதி முன்னாடி கடலாக இருந்த ஒரு பகுதிக்கு வருது. அந்த கடலுக்கு ஏற்கனவே இன்னொரு நதி வந்துட்டு இருக்குது. அந்த நதி என்னன்னு தெரியுமா? நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி யோர்தான் நதி. இதை வந்து ஒரு ஓரத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த பின்னாடி சொல்கிறப்போ தான் அதோட முக்கியம் புரியும். அந்த நதி வந்துக்கிட்டு இருக்குது. யோர்தான் நதி வந்து டெய்லி தண்ணியை கொட்டுன்னு கொட்டுது. ஆனாலும் சாக்கடல் நான் மாற மட்டுமில்ல, அப்படியே இருக்குது, மாறவே இருக்குது. எத்தனை வருஷங்களாக மாறாமையே இருக்குது. இதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். யோர்தான் நதி வந்து விழுந்து கொண்டே இருந்தாலும் சாக்கடல் தான். அது இந்த மாதிரி தன்னுடைய கலரை மாற்றிக்கிறதுல எந்த இதுவும் கிடையாது. சாக்கடலுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே வந்து மெக்னீஷியம், புரோமைடு போன்ற தாதுக்களை ரொம்ப சுலபமாக வெட்டி எடுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவு ஒரு நிறைந்த வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பகுதி வந்து எங்கே போய் விழுகுது? சாக்கடலில் போய் விழுகுது. இன்னொரு பகுதி எங்கே போய் விழுகுது? ஹிண்டர் சி, பின்பக்கம் உள்ள ஒரு கடல்னு. இதுக்கு பின்பக்கம் எது இருக்குது? மத்திய தரை கடல். இந்த மத்திய தரை கடல் பகுதியில் இது போய் விழுகுது. சரி, இப்படி போய் விழுகிறதுடைய வேற ஒரு என்ன ஒரு அர்த்தம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ நம்ம ரெண்டு பைபிள்லேருந்து சகரியாவிலேருந்து 2 உதாரணங்களை பார்த்தோம். 14:4, 14:8. இப்போ அந்த 2 காரியங்களும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 3வது பாயிண்ட்டுக்கு போகலாம். எசேக்கியல் 47:8-11. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீர் என்னைய ஒரு கடலில் போய் விழுந்து ஆரோக்கியமாகும்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த தண்ணீர், அந்த கடல் எந்த கடல்னு கேட்டிங்கன்னா, அந்த கிழக்கு பகுதி நீங்கள் அந்த ஜியாகிரபிக்கல் அந்த டெஸ்டினேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கடல் வேற எந்த கடலும் இல்லை. நான் மாற மாட்டேன்ட்டு அடம்பிடிச்சிட்டு இருந்த அதே சாக்கடல். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு பகுதி நேரம் எங்க வந்து விழுகுது? சாக்கடல்ல வந்து விழுகுது. அந்த பகுதி வர்றப்போ நீங்க வேதத்துல போய் இன்னும் சில வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த என்கேயிலாம்னு ஒரு இடத்துலலாம் அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, மீன் பிடிக்கிறவர்கள் வலையை வைப்பார்கள். அந்த பகுதி இப்ப எப்படி இருக்குது? வெறும் மலை பகுதியா இருக்குது. அந்த பகுதியில வர்றப்போ அந்த பெரும் பள்ளத்தாக்கின் கரைகளில் தான் என்ன இருக்குது? எங்கேயும். அது மாத்திரம் இல்ல, அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியின் இருபுறமும் என்னவா இருக்கும்? விருட்சங்கள். இந்த நதி போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இப்போ இன்னுமே நமக்கு குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதல்ல வந்து மழை பிளக்கணும்னே நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? மழை பிளக்கிறத ஓரளவு நம்ம ஒத்துக்கிட்டோம். ஆமா, மழை பிளக்கணும்னு. சரி, மழை பிளந்த உடனே அது சும்மா இருக்குமா? அந்த இடத்துல என்ன வரும்னு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ அந்த இடத்துல தண்ணி வரும். அந்த தண்ணீர் வருங்கிறது இப்போ நமக்கு ஓரளவு இப்போ நம்ம புரிய ஆரம்பிச்சிருச்சு. அத்தனை தண்ணீர் எப்படி வரும்? மிகப்பெரிய
வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவில் இருக்கிற தண்ணீர் எங்கேயாவது ஒரு இடத்துல பிளவுபட்டுட்டா இந்த ஜீவ தண்ணீர் வர்ற மாதிரி பொத்துட்டு நீர் ஊற்றாவோ இல்ல புதன்னு கீழே இருந்து கிளம்புகிற ஒரு பெருமூற்றாவோ வருங்கிறதுல இப்ப எல்லாத்துக்கும் நமக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா இந்த எசேக்கியேல் 47:8 இருந்து சொல்ற சில வசனங்கள் இன்னும் சில காரியங்கள் வந்து நமக்கு லேசா இடிக்குது. அதுல என்ன இடிக்குது? என்ன வந்து அங்கே இருபுறமும் என்ன இருக்கு? விருட்சங்கள். எப்படி இப்போ அந்த பகுதி எப்படி இருக்குது? வனாந்தரமா அந்த சாக்கடல் பகுதி நடுவில் இருக்கிற அந்த சோகால்ட் அந்த பேசேஜ் இப்ப எப்படி இருக்கு, எப்படி இருந்ததுன்னு கேட்டா வனாந்தர பகுதியாக இருந்த ஒரு பகுதி. அதுல என்ன முளைக்குமாமா? விருட்சங்கள் முளைக்கும். ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை என்னன்னு கேட்டா, இந்த செய்திக்காக நான் வந்து தயாரிச்சு ஒரு கட்டுரைக்காக ஏனியில் எழுதின ஒரு கட்டுரை. அதற்காக சில குறிப்புகளை தேடிட்டு இருந்தப்போ அந்த பகுதியுடைய புகைப்படங்களை நான் பார்த்தேன். நான் என் கண்ணால் பார்த்தேன். என்ன நடந்தது? அந்த அதாவது வருவதாக சொல்லப்படுகிற அந்த வழியில சமீப வருஷங்களில் ஈச்ச மரங்கள் முளைத்திருக்கின்றன. ஈச்ச மரம் முளைச்சி இல்லை, நான் அந்த போட்டோவில் எப்படி போட்டிருக்கான்னு கேட்டால் ஒவ்வொரு மரமும் ஒரு 5 அடி 6 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. எப்படிப்பா வனாந்தர பகுதியில் ஈச்ச மரம் முளைக்குதுன்னா, பக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், பக்கத்தில் அந்த கிட்ரான் வேலின்னு இருக்கு. அந்த வேலியில் இருக்கிற சில அது வந்து அந்த பகுதியில் ஒரு நீரோடை இருக்கு. அந்த நீரோடையிலும் பக்கத்தில் இருக்கிற அராரத் மலையில் சற்று தள்ளி இருக்கிற அராரத் மலையில் இருக்கிற ஒரு ஃபால்ட் லைன்லேருந்து வர்ற தண்ணீரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து சில பேர் போட்டிருக்கிறாங்க. அங்கே விருட்சங்கள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. முளைச்சதில்லை, நல்ல உயரத்துக்கு வர ஆரம்பிச்சது. அதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அந்த பகுதியில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குது. உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் எந்த அளவு நம்பிக்கை இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த அளவு என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு கூட்ட மக்கள் மிக தீவிரமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்ட மக்களுடைய பேரு குபிட்ஸ் மைனா மக்கள். குபிட்ஸ் மக்கள் சொல்லுவாங்க, KUBBITZ. இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த பகுதி இரு பக்கமும் பெரிய பெரிய பண்ணைகளை வைத்திருக்கிறார்கள். எதுக்கு வச்சிருக்கிறாங்க? இந்த குபிட்ஸ் மக்களை பார்த்தீங்கன்னா இவங்க யூத இனத்தை சேர்ந்த மிக தீவிரமான மக்கள். விவசாயத்திலையும் சரி பல காரியங்களும் சரி, நீங்கள் குபிட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் விக்கிபீடியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பல காரியங்கள் இருக்கும். நீங்கள் ஒருவேளை போய் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் கோல்டா மேயர்னு ஒரு அம்மா இருந்தாங்க. பல பேர் ஒருவேளை அதை பற்றி நீங்கள் அந்த அம்மாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க வந்து அந்த குபிட்ஸ் இன மக்களுடைய ஃபார்மில் வேலை செய்கிற படத்தை வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ரொம்ப தீவிரமாக தாங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டார்களோ அந்த காரியத்தை அதி தீவிரமாக செய்கிற ஒரு இன மக்கள். அவங்க அந்த இடத்துல என்ன வேலை? அவங்க அதில் இருக்க கலியா என்ற இடத்துல போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி நீர்பிடிப்பு பகுதிகளை வச்சு அதுக்குள்ள மீன்களை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. சாதாரண மீன் இல்லை, கடலில் விடுற மீன், ரொம்ப நல்ல நல்ல மீன்களை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் வளர்த்துட்டு இருக்கிறாங்க? கொஞ்ச நாட்களில் இந்த பகுதியில் தண்ணீர் வரும். அந்த பொலிவுமலை பிளந்த உடனே தண்ணீர் இந்த பகுதியில் வர்றப்போ அந்த தண்ணீரில் விடக்கூடிய மீன்கள் எங்களுடைய மீன்களாக இருக்க வேண்டும். நான் சொல்றது கதை இல்லைங்க, நீங்க நிஜமா வெப்ல போய் பார்க்கலாம். அவர்களுடைய விசுவாசம் அந்த அளவு வந்துருச்சு. அந்த மீன்களை நாங்கள் அங்கே விட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மீன்களை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு அந்த வசனத்தின் காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பூர்த்தியாகத்தை பார்க்கலாம். இருபுறமும் விருட்சங்கள் வந்துருச்சு, இருபுறமும் அந்த மற்ற காரியங்கள் வந்துருச்சு. மீன்கள் விடுறதுக்கு ஆளுங்க தயாராயிட்டாங்க. இப்போ இந்த 3 தீர்க்க தரிசனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நடப்பதற்கான பல பூகோளவியல் ஆதாரங்கள் தயாராகி கொண்டு இருக்கின்றன. அதுதான் ஆச்சரியமான உண்மை. மக்கள் ஆண்டவர் வந்து 2012 மாதிரி தடாலடி காரியங்களில் பார்த்து மக்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளும் அதை பார்த்துட்டு ஒருவேளை உண்மையான்னு நினைச்சு குழம்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் பூகோளவியல் ரீதியாக ஆண்டவர் வருகையை எதிர்பார்க்கிற காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு வசனத்தை கூட நீங்க பார்க்கலாம். ஏசாயா 35:7 நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அது முதல்ல இந்த பகுதி ரெடி ஆகுது இல்லையா? இந்த ரெடி ஆகிற பகுதி வந்து வனாந்தரமான ஒரு பகுதி. இந்த தண்ணீர் வர பகுதி மாத்திரம் கிடையாது, சாக்கடலுக்கு இப்புறமா இருக்கிற ஒரு பகுதி. அதாவது ஒரு பெரிய வனாந்தரமான ஒரு பகுதி. வனாந்தரம்னு இப்போ வந்து நமக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னா நம்மளுடைய கான்டெக்ஸ்ட் வேறு. வனாந்தரங்கிறது கிட்டத்தட்ட
எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு இடம், தரிசு நிலம். இந்த தரிசு நிலத்தில் என்ன பண்ண முடியாது? எதுவுமே பண்ண முடியாது. இந்த தரிசு நிலம் என்னவா மாறுமாமா? என்ன மாறும்னு போட்டிருக்குது? தண்ணீர் தடாகமாக மாறும். இது ஒரு திரும்ப என்னமோ ஒரு புதிர் போடுற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ஒரு பெரிய மந்திரவாதத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இப்படி சொன்னால் அப்படி நடக்கும், அப்படி போட்டால் அப்படி நடக்கும்னு. அது மாத்திரம் இல்லை, வலு சர்ப்பம் இருந்த இடம் என்னவாகும்? என்னவாகும்? அடுத்த எண்டில் என்ன போட்டிருக்கு? நாணலும் நாணலும் கொருக்கு, இன்னொன்று இருக்கும் பாருங்க, புல்லும் கொறுக்கையும் உண்டாகும். நாணல் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நாணல் எங்கே வரும்? நீரோடை இருக்கும், ஒரு நீர்பிடிப்பு பகுதி இருக்கணும். இந்த நீர்பிடிப்பு பகுதி தொடர்ச்சியாக இருந்தால் மாத்திரம்தான் நாணல் வரும். அப்போ இது என்ன நான் என்ன சொன்னேன், வனாந்திர பகுதி என்னவா மாறும்? அப்போ இன்டைரக்டாக சொல்லப்போனால் தரிசு நிலம் மிக நீர்வரத்து உள்ள ஒரு நிலமாக மாறும். இதுதானே அர்த்தம். இது எப்படிங்கிறதுக்கு இப்போ நிரூபணங்கள் நடந்து கொண்டிருக்குது. சமீபத்தில் நிலத்தடியில் ஜுவனேல்னு சொல்லக்கூடிய நீர்பிடிப்பு ஆதாரங்களை இஸ்ரேல் அரசாங்கம் கண்டுபிடிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பெரிய இடங்களில் நம்ம என்னுடைய ஞாபகம் சரின்னா இங்கிலாந்தில் இருக்க சில விஞ்ஞானிகளோட அந்த நீரை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துல பெரிய வெஜிடேஷனும் நீரோடைகளுமா இந்த நீர்பிடிப்பு பகுதி மாதிரி அதை மாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியை ஒருவேளை டெவலப் ஆகிற பகுதியை இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய அளவில் இருக்குங்கிறது தான் உண்மை. அதோடைய ஒரு இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அந்த அராரத் மலையிலிருந்து காஞ்சி போன பகுதியில் அங்கே ஒரு ஃபால்ட் லைன் இருக்குது. அந்த ஃபால்ட் லைன்லேருந்து மெதுவாக லீக் ஆகிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறத பார்க்கலாம். அந்த தண்ணீர் பூமியில் இருக்கிற இந்த தண்ணீரெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய வெஜிடேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. செடிகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்தில் கொடுக்க இருந்த இடத்துல இப்போ நாணல் வர ஆரம்பிச்சுது. மற்ற செடிகள் கொடிகள் எல்லாருமே வளர ஆரம்பிச்சுது. ஆக மொத்தத்தில் என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னு கேட்டால், அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. இப்போ நான் மறுபடியும் பழைய எல்லா காரியத்தையும் உங்கள்கிட்ட சேர்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இந்த நிகழ்ச்சியை இந்த உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 தீர்க்க தரிசனங்களை மாத்திரம் பார்த்தோம். ஏன்னா நமக்கான நேரம் குறைவுங்கிறதுனால பார்த்தோம். ஒன்று சகரியா 14:4 சுருக்கம் என்ன? ஆண்டவருடைய பாதம் எலிவு மேலையில் வரும், வந்த உடனே கேக்கு 2 கட் ஆகும், நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கும்னு. அப்போ அந்த கேப் ஆன இடத்துல நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி வரும். தண்ணி ஒரு தண்ணி அப்படி போய் ஓடும். அது கொஞ்சம் நஞ்சம் தண்ணி இல்லை, டேங்கரில் ஊற்றுற தண்ணி இல்லை, ஒரு பெரும் திரளான ஜீவ தண்ணீர் வரும். அந்த ஜீவ தண்ணீர் எப்படி வரும்னா, நம்ம எருசலேமில் இருக்கிற 2 பெரிய நீர்பிடிப்பு பகுதிகளில் ரெண்டுமே இந்த பூமி அதிர்ச்சியில் திறவுண்டு போகிறப்போ ஏற்படக்கூடிய பெரிய இது என்னவா மாறும்? எருசலேமை கொஞ்சம் குறைய ஒரு துறைமுக பட்டணமாக மாற்றும். நீங்கள் அந்த என்கிளையம்ன்ற இடத்துல நீங்கள் வசனத்தை நீங்கள் படிச்சீங்க. அந்த பகுதியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிக்கிற வலையை காய போடுறாங்க. அந்த என்கிளையம் பகுதியில் மீன் பிடிப்பு வலைகளை அவர்கள் காய போட போகிறார்கள். அந்த அளவுக்கு தண்ணீர் வருதுன்னு சொல்லி அந்த இது பார்த்தோம். அந்த ஒரு தண்ணீர் எங்கே போகுது? சாக்கடலுக்கு போகுது. இப்போ சாக்கடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம படித்த எசேக்கியேலில் இன்னொரு வசனம் இருக்கும். இந்த ஆனாலும் அதன் உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாக இருக்கும். ஏன் ஏராளமாக இருக்கும்? புது தண்ணி. நம்ம அந்த கிபுட்ஸின மக்கள் ஏராளமான அவங்கவுங்க பெரிய பெரிய அளவில் மீன்கள் சேர்த்துட்ருக்காங்க. புது தண்ணியில் புது ஃபெர்டைல் பூமியில் மச்சங்கள் விடுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் விருட்சங்கள் மிக அழகாக வளர ஆரம்பிச்சுது. அந்த தண்ணீர் எங்கே வரப்போகுது? சாக்கடலில் வரப்போகுது. சாக்கடல் படத்தை நீங்கள் பார்த்தீங்க, நல்ல நீட்டமாக இருக்கிற ஒரு சொட்டு மாதிரி இருந்த ஒரு படம். அதில் ஒரு பகுதி சுத்தமாகும், ஒரு பகுதி சுத்தமாகாது. இது இன்னொரு புதிர். அந்த புதிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை அந்த ஜியாகிரபி பார்த்தீங்கன்னா, அந்த சாக்கடலுடைய ஓரத்தில் மசாடா அப்படின்னு ஒரு பகுதி உண்டு. இந்த ஏரோதுடைய மசாடா கோட்டை உலகத்துடைய கட்டுமானங்களின் ஒரு உன்னதம்னு சொல்லுவாங்க. பெரிய நெடுக போக வழியே இல்லாத ஒரு மலைப்பகுதியில் மசாடா கோட்டை இருக்குது. அந்த மசாடா பகுதியில் இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டால், இந்த பெரிய சாக்கடலை கிட்டத்தட்ட 2ஆக பிரிந்து விட்டது. ஏன் 2ஆக பிரிந்து விட்டது? உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், சாக்கடல்லேருந்து என்ன எடுக்கிறாங்க? மக்னீசியம் புரோமைட்.
இந்த புரோமைடு எடுக்கிற அளவு அதிகமாகி கிட்டத்தட்ட இந்த சாக்கடல் எப்படி பிரிஞ்சதுன்னு கேட்டால் ஒரு பகுதி தனியாக பிரிந்து விட்டது, ஒரு பகுதி மாத்திரம்தான் அங்கே இருக்கு. அப்போ அந்த பகுதி அந்த பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 2-3 மைனிங் கம்பெனி முழு வீச்சில் மக்னீஷியத்தையும் புரோமைடையும் தாதுக்களாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. எடுத்து அந்த இடத்துல ஒரு கேப் விழுந்துச்சு, இன்னொரு பகுதி அப்படியே இருக்கு சாக்கடல்ல. அந்த பகுதியை ஆண்டவர் சுத்தம் பண்ண போறார் இந்த தண்ணீர் வந்து விழுவதன் மூலமாக. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தின் நிறைவேறுதல் என்ன இருக்கு போட்டிருக்கு, அதனுடைய விளையான பள்ளங்களும் மடுக்களும். இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இது ஒரு ஆச்சரியம் பாருங்க. மடுன்னு ஃபுல்லா நோண்டி மேலே குவிஞ்சு கிடக்குது. கரெக்டா நான் சொல்றது புரியுதா? ஃபுல்லா நோண்டுறாங்க. அப்போ எசேக்கியேல் எப்போ எழுதுனாங்க? காலகட்டம் கிமு. சேஃபான பதில், உண்மைதான், கிமு தான். ஆனா என்ன ஒரு காரியம் கேட்டா, அப்பவே ஒரு உளையான பள்ளமும் மேடும் எப்படி உண்டாகும்? இப்போ நம்ம நெய்வேலியிலிருந்து வந்தவங்க யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரியும், சுரங்கத்தை தோண்டுகிற பொழுது எங்கெங்கெல்லாம் மைனிங் இண்டஸ்ட்ரி நடக்குதோ அந்தந்த மைனிங் இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்கும், சாதாரண பூமியாக இருக்காது, ஒரு பகுதி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நோண்டின பகுதியை பத்திரமா ஒரு இடத்துல வைப்பாங்களா? பக்கத்தில் வைப்பாங்க. பத்திரமா வைக்க மாட்டாங்க, பக்கத்தில் வைப்பாங்க. அந்த பக்கத்தில் வச்சது என்ன? மடு. நோண்டின பகுதி என்ன? பள்ளம். அப்போ இந்த மைனிங் இண்டஸ்ட்ரி அங்கே நடக்குதுங்கிறத அந்த காலத்திலேயே நம்ம இப்போ நம்ம வச்சா நம்ம புரிஞ்சுக்கலாம். எசேக்கியேலுக்கு அது புரிஞ்சுதா என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் அதன்படி அப்படி நோண்டிட்ட இடம் வந்து தனியாக பிரிஞ்சதுனால என்ன அழகான வசனம் போட்டுக்குது, அந்த இடம் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டு விடப்படும். அந்த காரியம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கும் என்னுடைய ஞாபகம் சரின்னா 3 இண்டஸ்ட்ரீஸ் அந்த இடத்துல வந்து போட்டு மக்னீசியத்தையும் புரோமைடையும் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால என்னாச்சுன்னா சாக்கடல் கிட்டத்தட்ட 2ஆக பிரிந்து விட்டது. அப்போ ஒரு பகுதியில் அந்த தண்ணி வர்றப்போ, சுத்தமான தண்ணி வந்தப்போ இத்தனை நாள் நடக்காத ஒரு காரியம் என்ன நடக்கும்? சாக்கடல் சுத்தமாகும். சாக்கடல் என்ன வரும்? முதல் தடவையா ஃபர்ஸ்ட் டைம் மீன்கள்லாம் உள்ள வரப்போகுது, ஆரோக்கியம் வரப்போகுது. அந்த கடல் முழுக்க இது வந்து ஒரு எதற்கான ஒரு குறியீடு அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சீங்கன்னா, இந்த காரியங்கள் எது தொடர்பாக வருகின்றன? இத்தனை நம்ம பார்த்தோம் இல்லையா, இத்தனை காரியங்களும் எது தொடர்பாக வருது? ஆண்டவருடைய வருகை. கரெக்ட். ஆண்டவருடைய வருகையை தொடர்பாக இருக்கிற ஒரு காரியங்கள். ஆண்டவருடைய வருகை உலகத்தில் என்னென்ன காரியங்கள் அற்புதங்களோ அவற்றை நடக்கிற காரியங்களாக பண்ண போகுது. சாக்கடல் ஆரம்பிச்சு எத்தனை வருஷங்கள் தெரியாது, அத்தனை வருஷங்கள் சுகப்படாம இருந்த அந்த ஒரு காரியம் ஆனா அவர் வருகை சமயத்தில் என்ன ஆக போகுது? சுத்தமாக போகிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. சுத்தமாக அதுல என்னன்னு கேட்டா, எப்படி சுத்தமாக போகுதுங்கிறது ஒரு பெரிய வரைபடத்தை போல அவர் தெளிவாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க வீட்டில் போய் இந்த 3 தீர்க்க தரிசன வசனங்களையும் நீங்க வரிசையா நீங்க எடுத்து நீங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா, அதற்குள் இருக்கிற ஒரு ஒன்னஸ் ஒரே விதமா உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பை ஊட்டக்கூடும். அவர் வராரு, பாதம் வருது, மழை பிளக்குது, தண்ணி வருது, ஒரு தண்ணி அங்க ஓடுது, இன்னொரு தண்ணி இங்க வருது, தண்ணி ஓடுற இடத்துல மிருச்சங்கள் வருது, தண்ணிக்குள்ள மீன்கள் வருது. அந்த தண்ணி வந்து இத்தனை நாள் மாறாது இருந்த சாக்கடலை ஒரு நல்ல கடலா மாற்ற போகுது. சில பள்ளங்கள் உப்பாக விட போகுது. இந்த ஒரு காரியங்கள் வந்து வேற ஒரு உதாரணத்தை கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆண்டவர் வருகை சமீபம் என்று தெரிந்தும் இன்னும் உளையாகவும் மடுவாகவும் இருக்கிற ஒரு மக்கள் அப்படியே தான் இருக்க போறாங்க. நடக்காது நினைக்கிற மக்கள் நடக்காம தான் போக போறாங்க. ஸோ அதற்கு உதாரணமாக கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அன்பானவர்களே, இந்த 3 காரியங்களையும் சொல்லி தான் நான் இதோட முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்ணுக்கு எதிர நாம் பார்க்கிற சில காரியங்கள் நம் விசுவாசத்தை என்ன பண்ணும்? அதிகப்படுத்தும். அதனால நீங்க 2012 பத்தி பயந்துக்காதீங்க. 2012 காரியங்களை பத்தி நீங்க தயவுசெய்து பயந்துக்காதீங்க. நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. அவருடைய வருகை வருதுன்னு பயப்படுறத பத்தி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா அவர் வருகையை குறித்து உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை மாறலைன்னா நம்மளுடைய பயம் அர்த்தம் இல்லாத பயமா போகும். போறப்போ வண்டி வந்து ஆக்சிடென்ட்டாக இடிச்சிருன்ற பயத்துக்கும் அந்த பயத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆண்டவருடைய வருகை சமீபம் என்று விசுவாசிக்கிற நீங்களும் நானும் எங்கள் வாழ்க்கை
என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை மாற்றப்படாமல் இருக்கும் என்றால், இந்த வசனத்துடைய கடைசி பகுதி தான் அது. அவைகள் உளையான பள்ளமாகவும் மேடாகவும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். அன்பானவர்களே, நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். இவ்வளவு வசனத்தை, இவ்வளவு சத்தியத்தை நீங்களும் நானும் கேட்டுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை மாற்றங்கள் இல்லை என்றால் நம்மளுடைய நிலைமை பரிதாபம். இந்த மாற்றத்தை குறித்து நம்ம சிந்திக்கலாம். நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை செய்து இந்த உரையை நம்ம முடிக்கலாம். மகா பரிசுத்தமான ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உலகத்தின் சகல காரியங்களையும் படைத்தாளுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சுவாமி, உம்முடைய விரல்களின் அசைவுகளுக்குள்ளாக எல்லா காரியங்களும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் வல்லமைக்கு உட்படாதவைகள் ஒன்றுமில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இந்த மகா பராக்கிரம வல்லமையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் திரும்ப வருவீர் என்பதை எங்களுக்கு நம்பிக்கை உண்டு சுவாமி. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, அதற்கான ஆதாரங்களை, அதற்கான அடையாளங்களை சுவாமி, இதோ இந்த உலகத்திலே பூகோளவியல் ரீதியாக நாங்கள் பார்க்கிற பொழுது சுவாமி, நாங்கள் என்ன சொல்லுவோம் ஆண்டவரே? எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி உம்மிடத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மாற்றப்படாத எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட நீர் கிருபை தாரும் சுவாமி. ஒருவேளை நான் மாற, நாங்கள் மாற நீர் தாமதிக்கிறீர் என்று கூட நாங்கள் யோசிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றும், எங்கள் வாழ்க்கையை நீர் உமக்கேற்ற வகைகளை மாற்றும். நீர் வரும்போது உம்மோடு கூட நாங்கள் தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு வரத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்படியான காரியங்கள் கேட்கிற மக்கள் மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்க உங்க ஆவியானவர் தான் கிருபை செய்யணும் சுவாமி. ஆவியானவர் தாமே கிருபை செய்து இதயங்களை உருக்கி மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லாவிட்டால் சுவாமி, ஏதோ கதையை கேட்டுக்கொண்டு போவதை போல அல்ல ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை இப்படியான நிரூபணங்களிலே, இப்படியான ஆதாரங்களிலே மாற்றப்பட வேண்டும். உமக்குள்ளாக வேர்பிடிக்க வேண்டும். உமக்குள்ளாக கனிகளை கொண்டிருக்கிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டும் சுவாமி. அப்படி மாற்றப்படும் பொழுது இத்தனை நாள் உப்பாக இருந்த அந்த சாக்கடல் மாற்றப்பட்டதை போல ஆண்டவரே, நாங்களும் ஒருவேளை இத்தனை நாள் மாறாமல் இருந்தால் உமக்கென்று ஆரோக்கியமாக மாற்றப்படுவோம். எங்களில் மீன்கள், அழகான மீன்கள் ஒருவேளை நீந்தி விளையாடும் சுவாமி. நாங்கள் வருகிற வழிகளிலே எங்கள் இடத்தை சுற்றி விருட்சங்கள் முளைக்கும் சுவாமி. நாங்கள் பிரயோஜனமானவர்களாய் காணப்படுவோம் சுவாமி. எல்லாவற்றுக்குமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற மனதையும் பொறுமையான மனங்களையும் எங்கள் அன்பான மக்களுக்கு நீ தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகுதியற்ற அடியனுக்கு நீ தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றியோடு மகிமைப்படுத்துகிறேன் சுவாமி. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் கேட்கிற மனங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதியும். யோசித்து பார்க்கத்தக்கதான ஒரு பெரிய உணர்வினை நீர் தாரும் சுவாமி. தகப்பனே, இந்த சகல விண்ணப்பங்களையும் எங்கள் அன்பின் தெய்வம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உன் பாதம் படிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.